வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ எப்போதும் சொல்கிறது தான். ஸோ எப்போதுமே ராசிக்கு பார்ப்பதை விட உங்களது லக்னம், உங்களது ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கும். ஸோ லக்னத்திற்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்திற்கு விருச்சிக ராசி மகர லக்னம்னா மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய தசா புத்தி அந்தரங்களை நோட் பண்ணிக்கிங்க என்ன நடக்குது. ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது, பார்க்க மறக்காதீங்க. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும், சனி வந்து உங்களோட ராசியிலே இருக்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்தோம் ஒரு போஸ்ட்பாண்டிங் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம் போது போஸ்ட்பான் பண்ணும்போது நமக்கு வந்து எல்லா விஷயமும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிற மாதிரி விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடக்கும். 2ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 3ல் இருக்கும்போது 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து நம்ம சுற்றி ஒரு கேமரா வைக்கிறதோ, கேமராவை ரெக்கார்ட் பண்ணுறதோ, ஒரு ஃபோன் ட்ராக் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இது. வந்து யாருக்கு நடக்கணும், கும்ப லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ மற்றவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வருது. 3ல் வந்து குரு ராகு ஒரு 12ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா இளைய சகோதர சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷனாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் எடுத்த முயற்சிகள் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 4ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது, அதுவும் நீச்ச செவ்வாயோடு இருக்கும்போது அது சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது என்னென்னா அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன அவமானங்கள் இருக்கும். அப்பா அம்மாட்ட பேசும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து வருடுற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதியில் வந்து கடன் வாங்குறது, கடன் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கல் வாங்கல் வந்து ரொம்ப தெளிவான ஒரு ஃபேக்டை வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து செவ்வாய் அங்கே நீச்சம் 6ல் இருக்கும்போது இந்த மாதிரி பகைவர்களால் நமக்கு அவமானங்கள் ஏற்படுது. ஸோ யாராச்சும் வேண்டாதவனால்கிட்ட சண்டை போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வரும். அதுவும் பக்கத்து வீடு இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனம் பண்ணணும். இது யாருக்கு நடக்கணும், கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அது பார்த்து நடந்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5 மற்றும் 8ஆம் அதிபதி. ஸோ 5, 8ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் உங்களுக்கு பேச்சை கேட்காமல் இடவடமாக பேசுகிறது, இந்த மாதிரி சுற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இது வந்து யாருக்கு மேஜராக நடக்கணும் போது கும்ப லக்னமாக வந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து 6ல் வந்து நீச்சகிரகம் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் சின்ன சின்ன அவமானங்கள் இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ உங்களது கணவர் மனதில் உங்களது என்ன சொல்கிறது, உங்கள் கணவன் மனைவி உறவில் வந்து நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து சூரியன் வந்து 11ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருவார். அதாவது 7க்கு 11. ஓகேங்களா. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான். உறவுகள், கணவன் மனைவி உறவுலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மற்றபடி பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ப்ளஸ்ஸாகவும் நல்ல லாபகரமாகவும் வெளியூர் தொடர்பு இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. மற்றபடி 8ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள், தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அது பார்த்து நடந்துக்கணும். ஓகேங்களா. ஏன்னா வந்து அந்த 8ஆம் அதிபதி அங்கே இருக்கிறது தான் பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது யாரை மேஜராக பாதிக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்களுக்கு வந்து வேலை நல்லா போனாலும் சில நேரங்களில் சின்ன சின்ன அவமானங்களே கண்டிப்பாக, ஏன்னா செவ்வாய் அங்கே நீச்சமாக இருக்குன்னா இந்த ஒரு சின்ன அவமானங்களை கொடுக்குறதுக்கான இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் 10ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6ல் மறையில் வந்து தொழில் ரீதியான விஷயங்களை வாங்கின கடன் கொடுக்கல் வாங்கல் இதனால் வந்து சின்ன அவமானங்கள் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதி குரு வந்து 3ல் இருக்கும்போது பெருத்த லாபங்களை கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு புதிய அக்ரிமெண்ட், புதிய ஒப்பந்தங்களால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. மற்றபடி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து 1க்கு 4 வாட்டி வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக படித்து பார்த்துக்கிறது நல்லது. ஸோ ஏன்னா வந்து அது குரு வந்து கேதுடைய ஸ்டாரில் இருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து டிப் ஆஃப் த வீக், அதாவது இறை வழிபாடு. ஸோ இறை வழிபாடு ரொம்ப முக்கியங்க. ஸோ இறை வழிபாடு வந்து மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ உதாரணம் சொல்லப்போனால்
ஒரு ஈஸ்வரன் வழிபாடு பண்ணிங்கன்னா ஓம் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். அது நம்மளை அடுத்த லெவல் கண்டிப்பாக கொண்டு போகும். டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ராகு கேது. ஸோ என்றைக்குமே வந்து இந்த ராகு கேதுங்கிற நிழல் கிரகங்கள். ஸோ இது எப்படி நம்ம ஜாதகத்தை எப்படி எஃபெக்ட் பண்ணுதுங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து உதாரணத்துக்கு வந்து எல்லாருக்குமே உங்களுடைய ஜாதகங்கள் நல்லா தெரியும். ஸோ அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பிளானட் வந்து நிறைய இருக்கும். ஸோ நிறைய பிளானட் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல இருக்கும். என்றைக்குமே இந்த ராகு கேதுகள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் பிளானட் மேலே அது போதுன்னு வைக்கலேன், அந்த ராகு வந்து கோச்சாரத்தில் போகும்போது அப்போ வந்து உங்களுக்கு அது ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனால் இது எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். ஸோ எப்படி வந்து உதாரணம் சொல்ல போனால் இப்போ வந்து ராகு வந்து மேஷத்தில் இருக்குது. ஸோ மேஷத்தில் இருக்கிற அந்த ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து சூரியன் உச்சம், ஓகேங்களா, சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாக இருக்குது அப்படிங்கிற வச்சுக்கோமே. ஸோ அங்கே வந்து இந்த ராகு வந்து இப்போ பிரயாணிக்கும் போது அந்த டிகிரியில் வந்து இவருக்கும் வந்து இப்போ ஒரு 7 டிகிரி 10 டிகிரியோ 12 டிகிரியில் இருக்கணும். அப்போது வந்து இது பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும். ஸோ சூரியன் மேலே வந்து இப்போ உதாரணம் சொன்னால் ஒரு மேஷ லக்னக்காரர், சூரியன் 5ஆம் அதிபதி, சூரியன் அந்த லக்னத்திலேயே வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உச்சமாக இருக்கும்போது எல்லாருமே பெரிய ஒரு வளர்ச்சி, ஆஹா சூப்பராக இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோச்சாரத்தில் ஒரு ராகு வந்து அந்த சூரியன் மேல் பிரயாணிக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், அதிகாரத்துவம், அதாவது முதலாளி சம்பந்தமான விஷயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு ஒரு டார்ச்சரை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஒரு ராகு கோச்சாரத்தில் ஒரு சூரியன் மேல் பிரயாணிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக, சூரியன் மட்டும் இல்லை, இப்போ சப்போஸ் குரு மேலே வந்து ஒரு ராகு பிரயாணிக்குது, உங்களுக்கு வந்து இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து குரு அங்கே தான் இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் வந்து இப்போ மேஷத்தில் குரு இருக்குன்னு வச்சுமே, அது மேலே வந்து ராகு பிரயாணிக்கிற அந்த காலகட்டம் என்ன இருக்குன்னா, என்றைக்குமே ஒரு ஜனனகால ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு வந்து குருவை தான் நம்ம மெயினாக எடுத்துப்போம். ஸோ அவங்க மேலே வந்து அதை ட்ராவல் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும். இது வந்து ஒரு 3 மாதங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு 3 மாதத்துக்கு இருக்கும். அந்த 3 மாதம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப பிளைண்ட் ஆகிடும். ஸோ வந்து பிளாங்க் ஆக்கி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக உருவாக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து ராகு வந்து அது மேலே போகும்போது அது சார்ந்த துறை, அது சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து அது வந்து எஸ்கேப் பண்ணலாம். அதே மாதிரி கேதுவும் அப்படி தான். ஸோ கேது வந்து இப்போ வந்து துலாமில் இருக்குது. இப்போது யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து இப்போது உதாரணம் சொல்ல போனால் சுக்கிரன் வந்து அங்கே வந்து நல்லா ஆட்சியாக இருக்குது துலாமில் அப்படிங்கும்போது அங்கே கேது அது மேலே போகும்போது மனைவி சார்ந்த உறவுகள், பெண்கள் சார்ந்த உறவுகளால் நமக்கு ரொம்ப டென்ஷன்ஸு, வழக்குகள், கேதுனாலே வழக்குகள், கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த டென்ஷன் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னும் போது அது 3லேருந்து ஒரு 4 மாதம் வந்து போட்டு படுத்தி எடுத்துருங்க. ஸோ என்னோடய உதாரணம் சொல்ல போனோம்னா எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆகிற டைம். ஸோ செவ்வாய் வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும், ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் மீன்ஸ் என்னோடய வேலையை வந்து திடீர்னு பறிக்கப்பட்டுச்சு. ஸோ இது என்னென்னா வேலை வந்து பறிக்கப்பட்டோன்னே எனக்கு ஒன்றுமே ஓடும், என்னடா அது செவ்வாய் திசை ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை போயிடுச்சுன்னு. என்றைக்குமே வந்து எனக்கு வந்து வேலை இல்லைன்னு நான் வீட்டில் உட்காந்ததே கிடையாது. பட் அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருந்தால்தான். பட் அப்படி இருந்தபோது எனக்கு வேலை பறிக்கப்படும் போது எனக்கு வந்து நான் நினச்சேன் இன்னொரு வேலை கிடச்சிருங்கிற தைரியத்தில் நான் பேப்பர் போட்டேன். பட் என்னாச்சுன்னா பேத்தட்டிக்கலி அந்த வேலையை வந்து நமக்கு ஒரு சின்ன இதில் வேறு ஒரு விஷயத்தில் கிடைக்காம போயிடுச்சு. எவ்வளோ பெரிய கொடுமை. இந்த கொடுமையிலேருந்து நான் எப்படி வரப்போகிறேன்னு தெரியல. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வேலை இல்லைன்னும் போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குச்சு. அது ஒரு 3 மாதம் இருந்துச்சுங்க. அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா எனது தசாதிபன், இனிமேல் தசா புத்தி அந்தரங்கள் தொடர்பு இருந்தால் தான் இது நிறைய நடக்கும், இல்லைன்னா மைல்டாக தான் பாதிக்கும். ஸோ எனக்கு செவ்வாய் தசை நடக்குது. அந்த டைமில் ஜனனகால ராகு வந்து அந்த செவ்வாய் மேலே போகும்போது அந்த 3 மாதங்கள் நான் வந்து படாத கஷ்டப்பட்டேன். எனக்கு வேலையிலேருந்து கண்டிப்பாக கை வச்சிச்சுங்க. வேலை சம்மந்தமான விஷயங்களில் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. இந்த 3-4 மாதங்கள் வந்து பெரிய ஸ்ட்ரெஸ். 4 மாதம் வந்து எனக்கு வருமானம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குங்கிறத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் கையில் வச்சுக்கோங்க. கோச்சாரத்தில் ராகு அது மேல் பிரயாணிக்கிற அந்த காலகட்டத்தை வச்சு கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி கேதுவும் அது மாதிரி தான். கேது எப்பப்போலாம் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து எது மேலே பிரயாணிக்கிறது பாருங்கள். கிரகம் இல்லைன்னா ஒன்றுமே எஃபெக்ட் பண்ணாதுங்க. அது கிரகத்து மேலே போகும்போது தான் ராகு கேதுகள் எஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் டிப் ஆஃப் த வீக். ஸோ மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.